தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. மாமல்லபுரத்துல அன்புமணி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டம், இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராமதாஸ் ஐயா அவர்கள் தலைமையில் நடந்த மகளிர் மாநாடு பூம்புகார்ல, எப்படி பாக்குறீங்க சார்? அன்புமணி ஸ்ட்ராட்டஜில தெளிவா இருக்கிறார். திமுக எதிர்ப்பு, மெகா கூட்டணி, 40-50 தொகுதி, 4 அமைச்சர் தெளிவா இருக்காரு. அன்புமணி அதை தெளிவா இருக்காதுன்னா திமுக எதிர்ப்பு அரசியல் அவர் முன்னிறுத்துறதுன்னா எடப்பாடி பழனிசாமியோட திமுக எதிர்ப்பு அரசியலுக்கு 90 தொகுதிகளில் பாமக இல்லாம களத்துக்குள்ள நிற்க முடியாது. 90 தொகுதிக்குள்ள நிற்க முடியாது. நீங்க சொல்லலாம், சேலத்தில் 38 வந்துட்டாரு, விழுப்புரத்தில் 36 வந்துட்டாரு, சேம்பத்தில் 35 வந்துட்டாரு, கள்ளக்குறிச்சி 40, நாமக்கல் 40 எல்லாம் வந்துட்டாருன்னா இதுல தேமுதிக ஓட்டும் இருக்குது. தேமுதிக எந்த பக்கம்ங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை, அவரை வச்சு எம்எல்ஏ ஆக முடியாதுங்கிறத தேமுதிக உணர்றாங்க. அப்போ அவங்க திமுக கூட போக வாய்ப்பு இருக்கு. அப்போ இதுல ஒரு மைனஸும் ஆகுது. அப்போ எப்படி எடப்பாடி அங்கே ஜெயிப்பார்? பாஜக வட தமிழகத்தில் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸு பறையர்கள் மத்தியிலும் எதிர்ப்புள்ள ஒரு கட்சி. அப்போ அவருக்கு 90 தொகுதியில் திமுக அணிக்கு ஃபைட் கொடுக்கணும்னா பாமக வேணும். இதை அன்புமணி துல்லியமாக புரிஞ்சு வச்சிருக்கிறார். இதில் தான் அன்புமணியோட அரசியல் நகர்வோட திறமை வெளிப்படுது. திமுக எதிர்ப்பு 90 தொகுதியில் நாம இல்லாமல் எடப்பாடிக்கு அரசியல் இல்லை. அரசியல் இல்லைன்னா திமுக அணிக்கு போட்டி கொடுக்க முடியாது. திமுக அணியை ஜெயிக்குங்கிற சூழ்நிலை உருவாயிரும். அப்போ நமக்கு 35 மேற்பட்ட இடங்களை எடப்பாடி தந்து தான் ஆகணுங்கிறத அவர் நம்பிக்கையோடு அதில் இருக்கிறாரு. அது இல்லைன்னா என்ன முடிவு எடுப்பாருங்கிறத பார்க்கணும். டாக்டர் ஐயா பொறுத்த அளவில் அன்புமணி எடப்பாடி கூட போயிட்டாருன்னா நமக்கு ஸ்டாலின் தரதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட்டு, சேலத்தில் தருவார், அங்கே தருவார், தரதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு அவர் இருக்கிறாரு. இன்னும் இது எப்படி வருது, என்ன வருதுன்னெலாம் பல இப்ஸ் அண்ட் பட்ஸு இருந்துகிட்டு இருக்குது. அன்புமணி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி முக ஸ்டாலினுக்கு எதிராக பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜினால அந்த ஸ்ட்ராட்டஜியில் அன்புமணி தெளிவாக இருக்கிறாரு. இப்போ நான் கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு கிடையாது, நாடார்கள்ட்ட கிடையாது, தேவேந்திர குல வேளாள்கிட்ட கிடையாது, ஒட்டுமொத்தமாக மற்ற ஜாதிகள்கிட்ட கிடையாது. ஆனால் அன்புமணியை ஏற்றுக்கிட்ட மாற்றம் முன்னேற்ற அன்புமணி, ஜான் ஆரோக்கியசாமி பிராண்டிங் பண்ணி ஏற்றுக்கிட்ட அந்த வாக்காளர்கள் மத்தியில் ஸ்டாலினோட திறமையான முதல்வர் அன்புமணி, திறமையான நிர்வாகி அன்புமணிங்கிற ஒரு இம்ப்ரெஷனை ஏற்றிட்டாங்க. அப்படி சொல்லி தான் அந்த 5.5% ஓட்டும் எடுத்தாங்க. ஸோ அந்த ஓட்டர்ஸுக்கிட்ட ஸ்டாலின் எதிர்ப்பு ஜாஸ்தி இருக்குது. பறையர்கள்ட்ட கிடையாது, முதலியார்கிட்ட கிடையாது, செங்குந்தர்கள்ட்ட கிடையாது, நாடார்கள்ட்ட கிடையாது, கிறிஸ்தவர்கள்ட்ட கிடையாது, முஸ்லீம்கிட்ட கிடையாது. கலைஞரை விட இவங்களுக்கு ஸ்டாலின் வெரி அக்செப்டபிள் லீடர். ஆனால் ஸ்டாலினை எதிர்த்து அன்புமணியை முன்னிறுத்தி எடுத்த ஓட்டர்ஸ் மத்தியில் ஸ்டாலின் எதிர்ப்பு இருக்குது. எல்லா வன்னியர்கள்ட்டையும் இல்லை, மற்ற ப்ரீ வன்னியர்கள்ட்டெல்லாம் இல்லை. இந்த அன்புமணியை முதலமைச்சர்னு முன்னிறுத்தி எடுக்கப்பட்ட வன்னியர்கள்ட்ட இருக்குது. அது 5.5% ஓட்டு, 5% ஓட்டு வன்னியர் ஓட்டு தான். அந்த ஓட்டர்ஸ்க்கான அரசியலை அன்புமணி செய்கிறதா நான் பார்க்குறேன். டாக்டர் ராமதாஸ் தன்னை நம்பி இருக்கவங்கள முத்துக்குமார், ரவிராஜி, இவர் பூத்தா அருள்மொழி, தன்னை நம்பி தன் கூட இருக்கவங்கள எம்எல்ஏ ஆக்கி விட்டுருணுன்னு அவர் ஈஸி வின்னிங் ஒரு அலையன்ஸுக்காக அவர் நிற்கிறார். வெற்றி கூட்டணி அவர் அதான் சொல்கிறார். என்ன அவர் திமுக அலையன்ஸ் இருந்தால் கூட ராமதாஸ் சேர்த்துக்குவார். அப்போ இவர் 10.5 சொல்லாமல் எடப்பாடி அலையன்ஸுக்கு போனால் 10.5 குப்பைக்கூடையில் கிடக்கும். அவர் எடப்பாடி கூடயும் இவர் ஸ்டாலின் கூடயும் கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்புகளும் வரும். ஆனால் 10.5 தான் வன்னியர் வாக்கு வங்கியினோட உயிர் இருக்குது. உயிர் நாடி 10.5 தான் இருக்குது. இப்போ இந்த அன்புமணி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பான்மையான கட்சி நிர்வாகிகள் கலந்துருக்கிறாங்க. இது அன்புமணி அவர்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா சார்? பொதுக்குழுக்கு அப்படி என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு? பொதுக்குழு நாளைக்கு அரசியல் அன்புமணியை நோக்கி போனால் தான் கவுன்சிலர் ஆக முடியும், யூனியன் சேர்மன் ஆக முடியும், எம்எல்ஏ ஆக முடியும்னு ஒரு கூட்டம் அன்புமணிகிட்ட ப்ராக்சிமிட்டி இருக்குது, அன்புமணிகிட்ட வயது இருக்குது என்ற அடிப்படையில் அன்புமணிகிட்ட நெருங்கி போகிறாங்க. இதில் அன்புமணி அதிமுக கூட்டணியில் எம்எல்ஏக்களை வெற்றி வர செய்கிறவங்கிற அடிப்படையில் மெகா கூட்டணிங்கிற நம்பிக்கையெல்லாம் கொடுக்குறாரு. ஸோ அந்த பாதையில் அன்புமணியை நோக்கி நிறைய நிர்வாகிகள் போகிறாங்க. இப்போது நீங்கள் திமுக எதிர்ப்பை அன்புமணி கையில் எடுத்துட்டாருன்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி எடப்பாடி அவர்களோட கூட்டணி இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் பால் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு அன்புமணி அவர்கள் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு. தனிச்சு போட்டியிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா சார்? இருக்குது. பாலு கொஞ்சம் நல்ல அருமையான ஒரு தம்பி, திறமையானவரும் கூட, நல்ல ஒரு ஆர்கனைசராக ஆரம்ப கட்டத்தில் இருந்தாலும் வளர்ந்து வந்திருக்கிறாரு. அவருக்கு என் வாழ்த்துக்களை தம்பிக்கு தெரிவிச்சுக்கிறேன். அவர் அது சொல்கிறாருன்னா தைரியமாக எதிர்ப்பு ஓட்டு பிரியரில் தான் பாமக ஜெயிக்குன்னு அவங்க வராங்க. அப்போ உங்களுக்கு எதிர்ப்பு ஓட்டு பிரியரில் தான் 2014 அன்புமணி ஜெயித்தார். எதிர்ப்பு ஓட்டு பிரிஞ்சனால தான் 3 செக்மெண்ட் இப்போ ஜெயித்தாங்க. அதிமுக நின்று 5 செக்மெண்ட் தான் ஜெயித்தாங்க. அப்போ உங்களுக்கு ஓபிஎஸ் இருந்தார். இப்போ ஓபிஎஸ் இல்லாதது பறையர்
செங்குந்தர் வாக்குகளை சுத்தமாக பாதிக்கும். அடுத்து தேமுதிக திமுக அணியில் போனால் பாமகவுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப பாதிக்கும். திரும்ப நீங்கள் விக்கிரவாண்டி இதை பார்த்தீங்கன்னா 36% அதிமுக வாக்கில் அதிமுக கண்டஸ்ட் பண்ணாத போது 23% உதயசூரியனுக்கு போயிட்டு 12% தான் பாமகவுக்கு வந்து 1% தான் நாம் தமிழருக்கு போச்சு. நாம் தமிழரும் திராவிடம் தமிழகத்தை பல்லக்காட்டி ஓட்ட கேட்க வரும், நாம் தமிழர் தான் தமிழனுக்கு வாழ்வுக்கு உத்தரவாதம் கொடுக்கணும்னு திமுக அதிமுகவுக்கு எதிரான ஒரு அரசியல் அவங்க போகிறாங்க. பாமகவும் பாலு அன்புமணி எல்லாம் நம்ம டைரக்ட் ஃபைட் ஆகிட்டுன்னா நம்ம எதிர்ப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்மளை தோக்கடிச்சு விடுவாங்க. அதனால பலமுறை போட்டின்னு வரும்போது கடைசியாக 3 சீட்டு பார்லிமெண்ட்லேயே வந்தோம். 10-12 சீட்டும் 5-6% வாக்கு வந்துட்டாங்கன்னா இந்த கட்சி ஒரு நிரந்தர சக்தி ஆயிரும். அதுக்கு பிறகு மு.க. ஸ்டாலினை பாமக வச்சு தான் தோக்கடிக்க முடியும்னு சொல்லும்போது பாமகவுக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர்லாம் அக்செப்ட் பண்ணி தான் கூட்டணி அமையும். அப்போ நீங்கள் வெறுமனே எடப்பாடியால் சீட்டை கன்வெர்ட் பண்ண முடியாத எடப்பாடி கிட்ட மந்திரி பதவிங்கிற கண்டிஷனும் இல்லாமல் 10.5ங்கிற உத்தரவாதம் இல்லாமல் போகிறது என்னத்துக்குங்கிறதுல பாலு பேசியிருக்கலாம். பாலு வந்து இன்னைக்கு பாமக அன்புமணி அந்த டாக்டர் அன்புமணி 2 பேரோட அந்த ஐயாவோட அந்த பிரச்சனையில் 10.5 சொல்லி தனிச்சு போட்டிட்டு கட்சியை பலப்படுத்தி அரசியல் சக்தியாக இருக்கணும்னு அன்புமணியின் குரலாக பாலு ஒலிக்கிறதா நான் பார்க்குறேன். இந்த கட்சிக்குள்ளார நடக்கிற பிரச்சனை எப்படி பார்க்குறாரு சார் ஸ்டாலின் அவர்கள்? ஸ்டாலின் அது வந்து அவருக்கு சாதகமான ஒரு இதுதான். அதில் அன்புமணிகிட்ட இருக்கக்கூடிய ஓட்டு ஸ்டாலினுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அது சரியோ தப்போ அன்னைக்கு ஜானாரகிசாமி எடுத்த வியூகம் வந்து தப்பா சரியாங்கிறதெல்லாம் அன்புமணி தான் முடிவு பண்ணிக்கணும், ராமதாஸ் தான் முடிவு பண்ணிக்கணும். திமுக மு.க. ஸ்டாலின் சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணல. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி ஸ்டாலினா அன்புமணியான்னு சொல்லலாம்? அப்போ நீங்க அப்படின்னா சசிகலாவா அன்புமணியான்னு சொன்னீங்களா? ஜெயலலிதா சிஎம் கேண்டிடேட், கலைஞர் சிஎம் கேண்டிடேட். நீங்க எப்படி ஸ்டாலினுக்கு எதிராக உங்க கூட்டத்தை திருப்பலாம்? அதுதான் இப்போ நீங்க லாக் ஆகி நிற்கக்கூடிய இடம். உங்களுக்கு ஸ்டாலின் ஆப்ஷன் இந்த இடத்துல அடிபடுது. உங்களுக்கு ஓட்டு ஸ்டாலின் எதிர்ப்பு போட்டால் போயிட்டு ஸ்டாலின்கிட்ட கேசி பழனிசாமி இல்லை திருமணம் போயிட்டு வரும்போது தினேஷ் வந்து ஸ்டாலின் அட்மிட் பண்ணும்போது எல்லாருக்கும் மேலேயுமே ஒரு அன்பு செலுத்தி எல்லாருக்குமே பொதுவான ஒரு தலைவராட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் என்கிட்ட பேசினார். அப்போ என்ன கருத்து சொன்னாருன்னா, எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியருக்கு எங்களுக்கு டிக்கெட் கொடுத்தாகணும். பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன், சேலம் செல்வ கணபதி, ஜெகத் ரட்சகன், துரைமுருகன், அந்தியூர் சிவா, குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம், ஆண்டிமனம் சிவசங்கர், நெய்வேலி சபாரத்தனம், இப்படி அவர்கிட்ட எக்கச்சக்க வன்னியர் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. எங்ககிட்ட இருக்க வன்னியருக்கு டிக்கெட் கொடுத்தாகணும். பாமகவை சேர்த்தா நாங்கள் அது எப்படி கொடுக்க முடியும்? பாமக எங்கள் கணக்கில் இல்லை அப்படிங்கிற பார்வை அவர் சொன்னார். அப்போ திருமாவளவனுக்கு வந்து ரிசர்வ் தொகுதி, அவர் ஒரு மாதிரி இவங்களுக்கு அந்த சிக்கல் வராது. இவங்ககிட்ட உள்ள வன்னியருக்கு டிக்கெட் கொடுக்காம போகக்கூடிய ஒரு சிக்கல் வந்து இவங்களுக்கு பெருசாக வராதுன்னு சொல்லும்போது திமுக அந்த முடிவை எடுத்தாங்க. ஆனால் ஸ்டாலின் மனசில் என்ன ஓடி இருக்குன்னு நான் நினச்சோம்னா, அன்புமணி எடுத்து வச்சிருக்கிற ஓட்டு வந்து ஸ்டாலின் எதிர்ப்பு ஓட்டு. இப்போ நீங்கள் கலைஞருக்கு உள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு கிடையவே கிடையாது. கருத்து பார்வையற்றவர்கள், கடந்த காலத்தின் கைதிகள், தமிழறி மணியன்கள், பல கருப்பையாக்கள், மதிப்புக்குரியவங்க, மரியாதைக்குள்ளவங்க, நாங்கள் எல்லாம் ஒரே கட்சியில் இருந்தவங்க, அது வேறு விஷயம். ஐயாக்களை வந்து நான் மதிக்கிறேன். அவங்க வந்து அந்த பழைய கடந்த காலத்தின் கைதியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் குய்வைவாக எடுத்து பார்த்தா இந்த அன்புமணி எடுத்த வன்னியர் ஓட்டு ஸ்டாலினுக்கு எதிராக தான் இருக்குது. எல்லா வன்னியரும் இல்லை, அன்புமணி எடுத்த வன்னியர் ஓட்டு. அதனால தான் திமுக ஆப்ஷன் வந்து ஸ்டாலின் வந்து ஓப்பன் பண்ணாமே வச்சிருக்கிறார். அப்போ இந்த மாற்றம் முன்னேற்ற அன்புமணியில் இரும்பு கேட்டு போட்டு அடைச்சிட்டிங்க. நீங்கள் முன்னமே குறிப்பிட்டிருந்தீங்க சார், இந்த 90 தொகுதிகள் டிசைடிங் ஃபேக்டர், அது இந்த சண்டை தொடர்ந்தா அது வாய்ப்பு இருக்கா சார்? 90 டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்லலை. 90 தொகுதிகளில் 60 தொகுதிகளுக்கு மேலே திமுக கழகம் தானே வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ டிசைடிங் ஃபேக்டருங்கிற அந்த வார்த்தை செல்லுபடி ஆகாது இல்லையா? அவங்கள பொறுத்தளவில் 2வது இடத்த முடிவு பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்போ இந்த சண்டை இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா யாருக்கு பாதிப்பு சார்? பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம எல்லாமே ஒரே குடுவையில் அடைக்க வேண்டாம், பொறுத்திருந்து பார்த்து சொல்கிறேன். 10.5% இந்த தேர்தலில் எப்படி பிளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? 10.5 தான் வன்னியர்கள் வாக்கின் உயிர் நாடி. வன்னியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது தேவருக்கு இல்லாத ஒரு பெருமை, கவுண்டருக்கு இல்லாத பெருமை, நாடாருக்கு இல்லாத பெருமை, இந்த 3 ஓபிசி காஸ்ட்டுக்கு இல்லாத பெருமை நமக்கு இருக்குன்னு வன்னியர் நினைக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டமும் நம்ம அதை பொறுத்து பார்க்கணும். கொங்கு வேளாளருக்கு இல்லாத பெருமை. இதை எப்படி பார்க்கணும்னா, திருச்செந்தூர் பை எலெக்ஷன் வந்து ரொம்ப குரூஷியல் பை எலெக்ஷன். மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு எப்படியும் ஜெயித்தாகணும். மற்ற கட்சியெல்லாம் இந்து நாடார்களை கேண்டிடேட்டாக போட்டாங்க. நெல்லை நெடுமாறன் திமுக, சந்திரசேகரன் KT கோசல்ராமுக்கு கேண்டிடேட்டு, குமரி ஆனந்தன் ஒரு இந்து நாடாரை கேண்டிடேட்டாக போட்டார். ஸோ மற்ற எல்லாருமே இந்து நாடார் கேண்டிடேட்டாக போடும்போது இவர் வந்து அமிர்தராஜ்னு ஒரு கிறிஸ்தவ நாடாரை கேண்டிடேட்டாக போட்டு இந்து முன்னணி மாநாட்டுக்கு தடை விதித்து வெற்றி பெற்று கொடுத்துருங்க, ஆல்ரெடியார் நான் ராஜ்யசபா ஆக்குறேன், ஆல்ரெடியார் ராஜ்யசபா அவருக்கு கட்சி தளபதி அவர் ஆக்கினார், அது ஒரு உரிமை, அதில் வெற்றி பெற்று கொடுத்துருங்க, கிறிஸ்தவ நாடார்களை பிசியில் ஆக்கிடுறேன்னு சொல்லிட்டார். கிறிஸ்தவ நாடார்கள்
வந்து இந்து நாடார்களை காமராஜ் 64 பிசி ஆக்குனாங்க. அதுக்கு முன்னாடி நாடார்கள் வந்து பிராமின், வெள்ளாளர், நாயர், வெள்ளம்மா, நாட்டுக்கோட்டை செட்டியார் இவங்க கூட அப்பர் காஸ்ட் லிஸ்ட்டில் தான் இருந்தாங்க. இது பலருக்கு தெரியல. நான் ஆதாரம் நான் தர தயாராக இருக்கிறேன். அதை கிருஷ்ணசாமி போன்ற எம்எல்ஏக்களுக்கே தெரியல. சட்டசபையில் எம்எல்ஏ இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமிக்கே தெரியல பாவம். கிறிஸ்தவ நாடார்கள் அப்பவும் ஃபார்வர்ட் லிஸ்ட்டில் தான் இருந்தாங்க. 83 அவங்கள பேக்வேர்ட் லிஸ்ட்டில் ஆக்குறேன்னு எம்ஜிஆர் சொல்லி திருச்செந்தூரில் அந்த ஓட்டை கன்சால்டேட்டாக வாங்கிக்கிட்டு எலெக்ஷன் முடிஞ்சதும் சிவந்தி ஆயத்தன், மாப்போ சிவஞானம் இவங்களோட வேண்டுகோளுக்கிணங்க குமரியானந்தனோட செல்வாக்கை மட்டுப்படுத்த கிறிஸ்தவ நாடார்களை பிசியில் சேர்த்தாப்புல. அப்போ ராயப்பாங்கிற கிறிஸ்தவ வன்னியர், திண்டுக்கல்லை சேர்ந்தவர், வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர், கிறிஸ்தவ வன்னியர். அப்போ அவருக்கு ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் கிறிஸ்டினை பிசி ஆக்கணும்னா ஒரே ஜாதியில் இந்து கிறிஸ்டின் வேறுபாடு இல்லை, எல்லாரும் பிசி ஆக்கணும்னு சொன்னால் நீங்கள் உடையார் கிறிஸ்டினை பிசி ஆக்கியிருக்கணும், பிரமலைக்கல்லர் கிறிஸ்டினை பிசி ஆக்கியிருக்கணும், மறவர் கிறிஸ்டினை பிசி ஆக்கிருக்கணும். அப்போ எம்பிசி கிடையாது. பிரமலைக்கல்லரும் மறவரும் அப்போ பிசி தான். நீங்கள் வந்து யாதவ கிறிஸ்டினை பிசி ஆக்கியிருக்கணும், வன்னியர் கிறிஸ்டினை பிசி ஆக்கியிருக்கணும். அப்பவும் வன்னியர் பிசி தான், வன்னியர் கிறிஸ்டின் வந்து ஃபார்வேர்டு. அப்போ நீங்கள் இவங்களெல்லாம் பிசி ஆக்காமல் கிறிஸ்தவ நாடாரை மட்டும் நீங்கள் பிசி ஆக்கிடுச்சிங்கன்னா நீங்கள் சிவந்தி ஆயத்தன், மாப்போசி இவங்களுக்காக அந்த ஒரு காஸ்ட் ஓட்டுக்காக நீங்கள் இவங்களால தான் திருச்செந்தூரில் ஜெயித்தங்கிறதுக்காக நீங்கள் ஆக்கியிருக்கீங்க. அடுத்து இப்போ ஆலடியார்னாவே ராஜ்யசபா ஆக்கியிருக்கீங்க. காரணம் நாடார் அரசியலுக்காக, நாடார் ஓட்டுக்காக முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் மற்ற கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் அநீதி இழைச்சிருக்கீங்க. நாடார் கிறிஸ்தவர்களை மட்டும் பண்ணிருக்கலாம், நாடார் ஜாதியோட அந்த அரசியல் அதிகார பெருமைக்காக நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு ராயப்பாங்கிற கிறிஸ்தவ வன்னியர் அறிக்கை விட்டுருந்தார். அன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவாக கேபி கந்தசாமி பத்திரிகை தினகரனில் செகண்ட் ஹெட்டிங்காக பெரிய நியூஸ் ஆட்டு ஃபுல் டெக்ஸ்ட்டு போட்டிருந்தாங்க. அப்போ இது மற்ற கிறிஸ்தவர்கள் மத்தியில் எம்ஜிஆர் நியாயமாக நடக்கலைங்கிறதும், நாடார் கிறிஸ்தவர்கள் மத்தியில் எம்ஜிஆர் நமக்காக நாடார்கள் மத்தியில் இந்து நாடார்களுக்கு மத்தியிலும் சேர்த்து நமக்காக கிறிஸ்தவ நாடார்களை பிசி ஆக்கினார், சிவந்தி ஆயத்தன் சொல்லி ஆனாருங்கிறதும் ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கும். இது ஒரு பார்வை. அப்போ நாடார்களால் மட்டும்தான் அந்த நாடார் கிறிஸ்தவோட அந்த உரிமையை ஒட்டுமொத்த நாடார்கள் இணைந்து அதை சேஃப்கார்ட் பண்ண முடிஞ்சு. இது நாடாருக்கு கிரெடிட்டு, நாடாருக்கு பெருமைன்னு அன்னைக்கு எம்ஜிஆர் அரசியல் இருந்தது. அப்புறம் ஜெயலலிதா அரசியல் வந்தது. ஜெயலலிதா அரசியல் வரும்போது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் சிவகங்கை தலைநகராக கொண்டு பசுமன் முத்துராமலிங்கம் மாவட்டம்னு வச்சார். அப்போ அங்கே உள்ள முத்திரையர் சமூக சகோதரர்கள் எங்கள் மாவட்டத்தில் ஜாதி பேர் வரக்கூடாதுன்னு கடும் எதிர்ப்பை தெரிவித்தாங்க. அவங்க எதிர்ப்பை தெரிவித்ததுனால தெருக்களில் ஜாதி பேர் இருக்கக்கூடாதுங்கிற சொன்ன மக்கள் தினம் எம்ஜிஆர் மாவட்டத்திலும் ஜாதி பேர் வைக்க மாட்டேன்னு சொல்லி பசுமன் முத்துராமலிங்கம் மாவட்டம்னு வச்சார். ஜெயலலிதா மேயர் ஆட்சிக்கு வந்ததும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு வச்சாங்க. ஏன் தேவர் மாவட்டம்னு வச்சாங்கன்னா, இது தேவர் ஆட்சி, நாங்கள் சசிகலாவும் தினகரனும் உள்ளே இருக்காங்க, எங்கள் ஆட்சி, நாங்கள் தேவர்னு வைப்போம். எம்ஜிஆராவது ஒன்றாவது மண்ணாவது. இதை எம்ஜிஆர் நீ கத்துறவெல்லாம் சொல்லியா? எம்ஜிஆராவது மண்ணாவது, அவருக்கு தெருக்களில் ஜாதி பேர் கிடையாதுங்கிற கொள்கையாவது புண்ணாக்காவது, தெருப்புழுதியாவது. திருமாவளவன் ஏசிட்டு இருக்கோம்லாம் சொல்லியா? எங்கே போனா திருமாவளவன் ஏசிட்டு இருந்தோம்லாம்? மூச்சுக்கு 300 தடவை எம்ஜிஆர் ஜெயலலிதாம்ப ஜாதினா ஓடிடுவியா? நீ ஜாதினா ஓடிடுவியா? இப்போ என்ன பெரிய எம்ஜிஆருக்காக வரைஞ்சு கட்டிட்டு இருக்கக்கூடிய இவெல்லாம் சொல்லு. அன்னைக்கு ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு கொள்கையை மாறி தெருக்களில் ஜாதி பேர் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன எம்ஜிஆர் கொள்கையை மாறி மாவட்டத்துக்கே பசுமன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு வைக்கல. இது தேவருக்கு மெரிட். இது தேவர் கம்யூனிட்டி கூட மெரிட். தேவர் கம்யூனிட்டியை பேக்கிங் கம்யூனிட்டியாட்ட ஆக்குறாங்க. அந்த கம்யூனிட்டிக்கு மெரிட்டை நான் மதிக்கிறேன். ஜெயலலிதா செய்ததை தவறுன்னு சுட்டி காட்டுறேன். அது ரெண்டா பார்க்கணும். அதே மாதிரி தான் இன்னைக்கு 10.5ங்கிறது வன்னியருக்கு மெரிட். எப்படி கிறிஸ்தவ நாடார் மட்டும் பிசியில் சேர்ந்தது நாடார்களுக்கு மெரிட்டோ, எப்படி எம்ஜிஆர் தெருக்களே ஜாதி பேர் வைக்கக்கூடாதுங்கிற இடத்துல அவருக்கு செல்வாக்கில் வந்த ஜெயலலிதா அம்மையார் மாவட்டத்திலே தேவர் மாவட்டம்னு முத்துராமலிங்க தேவர்னு வச்சது முக்குலத்தோரோட மெரிட்டோ, அதே மாதிரி இன்னைக்கு தனி ஒதுக்கீடுங்கிறது வன்னியர் சமுதாயத்தோட மெரிட்டு. அவங்க 1931 சென்சஸ் படி 17% இருக்கிறாங்க. அம்பாசங்கரா கமிஷன் அறிக்கைப்படி 13% இருக்கிறாங்க. கலெக்டர் ரிப்போர்ட்ஸ் குறைவாக சொல்கிறோம், அது வேற விஷயம். அப்போ அவங்க வந்து எங்களால் தான் தமிழ் மண்ணில் ஒரு ஜாதிக்கு தனி ஒதுக்கீடு வாங்க முடியும்னு அதை தங்களுக்கு ப்ரைடாக நினைக்கிறாங்க, பெருமையாக நினைக்கிறாங்க. ஸோ அந்த புள்ளிக்குள்ளே அவங்க நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அன்புமணி கரெக்டாக எடுத்து விளையாடிட்டாருன்னா அன்புமணி வந்து தெளிவாக ஒரு மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு 5.5% எடுத்த மாதிரி இப்போவும் அவர் எடுக்க முடியும். அதில் அப்படி வந்தாருன்னா அவர் எடப்பாடிக்கு ஒரு செக்கா 10.5 சொல்லி நிற்க முடியும். ஏன்னா எடப்பாடி கடலூரில் பேசும்போது 10.5 கொடுப்பான்னாரு. திருச்சியில் முத்திரையரும் கல்லரும் இருக்கும்போது வந்து ஐயோ 10.5 கிடையாது, அதை துரத்திக்கு போடுன்ட்டார். அது மோடி ஜாதிவாரி கணக்கு எடுத்த பிறகு தான் எல்லாத்துக்குன்னு சொல்லிட்டார். அப்போ இந்த எடப்பாடிக்கு ரெட்டை வேடத்தை மையமாக வச்சு 10.5 மையமாக வச்சு அன்புமணியோ அல்லது சௌமியா அன்புமணியோ எடப்பாடியில் களத்துக்குள்ள நின்னா சரித்திரம் திரும்பும். வன்னியர் சென்சிட்டிவ் கம்யூனிட்டி அப்படியே திரண்டுருவாங்க. நாடார் மாதிரி தான்
அந்த கிள்ளியூர் இந்த சைடு உள்ள நாடார்கள் மாதிரி தான், அப்படியே திரளுவான். அப்போ அவன் இது எடப்பாடியில் திரண்டுட்டா 2 முறை எடப்பாடிக்கு வந்து அரசியல் ரீதியாக பாடம் பிடிச்சு கொடுத்துருக்காப்புல. ஒருக்கா 3ஆவதே ஐ கணேசன், அவர் ஜானகனியில் ஓட்டு எடுத்தவர், ஐயாவோட கேண்டிடேட்டா வந்து ஐ கணேசன் வந்து 3ஆவது தள்ளிட்டாரு எடப்பாடி பழனிசாமியை. அப்போ இந்த முடிவு எடுத்தாருன்னா டாக்டர் ராமதாஸும் 10.5 மையமாக வச்சு அன்புமணி போனால் அன்புமணி ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கும் வந்துடும். அப்போ அந்த குழுதில் உள்ளுக்குள்ளே பேசி சமாதானம் கூட ஆகிக்கலாம், நீரெடுத்து நீர்வதில் எப்போ இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த 10.5ங்கிறது அன்புமணி கையில் ஒரு பெரிய ஆயுதமாக இருக்குது. பூம்புகார் மாநாட்டில் ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு, நீங்கள் விரும்புகிற கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்கள் அந்த மாநாட்டுக்கு முன்னாடியே செய்தியில் சொல்லியிருந்தீங்க, தகவல் கொடுத்துருந்தீங்க, அவர் வந்து திமுகவை சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுவார்னு. அதே மாதிரி தான் அந்த மாநாடு முழுவதுமே அவருடைய பேச்சு தென்பட்டது. அப்போ இன்றைய பேட்டியிலுமே நீங்கள் அவர் திமுகவோட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ ஒரு பக்கம் அன்புமணி அவர்கள் அதிமுகவோட கூட்டணி சேரக்கூடிய நிலை அல்லது தனிச்சு போட்டி அப்படின்னா, ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணி சேர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, வன்னியர்களுடைய வாக்கு என்ன மாதிரி நிலையில சிதறும் சார்? அந்த பெண்கள் எல்லாம் ராமதாஸ் பின்னாடி நின்று அந்த ஓட்டை திமுக கொண்டு போயிடணும்னு தான் மகளிர் மாநாடு ராமதாஸ் நடத்துகிறார். இந்த இடம் தான் அன்புமணி ரொம்ப யோசித்து எதிர்கால அரசியலையும் எது நல்லதுன்னு பார்த்தும் யோசித்து முடிவெடுக்க வேண்டிய இடம். 10.5 மையமாக வச்சு அன்புமணி தனித்து போகிறது தான் விஜய் போன்ற நம்பகத்தன்மையற்ற அரசியல் வியாபாரம் பண்ண வந்த பச்சோந்திகளையும் வட தமிழகத்தில் செல்வாக்கு பெற விடாமல் தடுக்க உதவும். எடப்பாடியை பலகீனப்படுத்தி நாளைக்கு ஸ்டாலின், இப்போ 26ல் ஸ்டாலின் வந்துடுவார்னு வைங்க, 62 காமராஜ் மாதிரி 26ல் ஸ்டாலின் வந்துடுவார்னு வைங்க, 67 காமராஜை தோக்கடித்த மாதிரி 31ல் ஸ்டாலினை தோக்கடிக்கும் போது அன்புமணி இல்லாமல் அந்த இது நடக்காதுங்கிற ஒரு பெரிய முக்கியத்துவமும் ஒரு அன்புமணிக்கு வரும். அப்போ இந்த இடத்துக்குள்ள 10.5 வச்சு களமாடுறதும் அதற்கு ராமதாஸ் ஆதரவை பெறுவதும் தான் அன்புமணிக்கு சரியா இருக்கும். அதுதான் எடப்பாடியை பலகீனப்படுத்தும், விஜய் அரசியல் சக்தியாக வரவிடாமலும் தடுக்கும். அன்புமணி அவர்களுடைய பொதுக்குழுவில் ராமதாஸ் ஐயாவுக்கு தனி இருக்கை இருந்தது, அவருடைய புகைப்படங்கள் பயன்படுத்தப்பட்டது. ராமதாஸ் ஐயா அவர்களுடைய மகளிர் மாநாட்டில் அன்புமணி அவர்கள் பற்றின பேச்சு கூட இல்லை. இது எப்படி பார்க்கறது சார்? இணையருக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரியே தோணுதே. அதான் நீரெடுத்து நீர் விலகலைங்கிற அந்த இதை தாண்டி போயிட்டுன்னு தான் நாங்கள் போயிடுச்சுன்னு தான் கருதுறீங்களா சார்? தற்கால அரசியலில் நிலவும் பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி.